ஆனால் ஒரு மருத்துவராக நான் சொல்கிறது இதை கண்டு நம்ம பயப்படுத்தவே இல்லை. ஆனால் மக்கள் உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கணும் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள மக்களுடைய அதாவது அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவான இப்போ இருக்கிற அரசாங்கம் மத்தியும் சரி மாநிலத்தும் சரி அரசாங்கம் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிகாரிகளும் நல்ல உழைப்பு செய்கிறாங்க. இதில் இப்போ எங்கே சின்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் மக்கள் புரிதல் இல்லை, ஒன்றும் அறியாமை, அதை தெரியலை எங்கே என்ன பண்ணுறது ஒன்று வரேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை முழுமையாக எடுத்துக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான கூலி என்ன கிடைக்கும்னா அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். எந்த காலத்திலையும் இருமல் சளி வராமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. அப்போ முதல்ல என்ன செய்யணும், இருமல் சளி வந்துருச்சுன்னு சொன்னால் பெரும்பாலும் காரணங்கள் வந்து நம்ம தவறாக வழங்கி இருக்குது நெஞ்சக இது மார்பு சளி இருமல். ஆனால் ரொம்ப பேர் மறந்த விஷயம் எங்கன்னா இந்த மார்பு சளி இருமல் சளின்னு எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் மூக்கு காது மூக்கு தொண்டையில இருந்தால் இது ஆரம்பிக்குது. இருமல் நீர் கோத்து சைனஸ் பிரச்சனை டஸ்ட் அலர்ஜி 2-3 நாளைக்கு என்ன ஆகும், மூக்குலேருந்து தண்ணியாக வரும். அடுத்து தான் என்ன செய்யும், கீழே உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ அது ஒரு வாரம் சென்று நெஞ்சு சளியாக கீழே கட்டி கட்டியாக வரும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம மறந்த விஷயம் என்னன்னு சொன்னால்